தமிழ் திரைப்படத்தில் சென்னை மாநகரம் இந்த சீரீஸில் இதுவரையில் 2-3 படங்கள் பார்த்தோம். அடுத்தது கலர் ஃபிலிம்ஸில் 1970 வந்த அனாதை ஆனந்தன் அப்படிங்கிற படத்தில் சென்னையை எப்படி காண்பித்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போது இருந்த சென்னை கட்டடங்கள்லாம் இப்போ இருக்கின்றதா, அதே போல் அப்போது இருந்த சென்னை காட்சிகள்லாம் இப்போவும் நம்மளால் பார்க்க முடியறதா அப்படிங்கிறத இன்னைய எபிசோடில் பார்க்கலாம். வாங்க. ஆயிரத்தி 1969 ஆண்டு சந்தா और பிஜ்லி அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் வெளியானது. ஒரு சிறிய பையன் பணக்கார தகப்பனார் தாயாருக்கு பிறந்து அதற்கு பிறகு அவர்கள் 2 பேரும் இறந்து போய் விடுகிறார்கள். இவன் ஒரு அனாதை விடுதியில் இருந்து அதோடைய கொடுமையெல்லாம் தாங்க முடியாமல் அங்கேருந்து ஓடி ஒரு பெரிய பட்டணத்துக்கு வரான். அங்கே ஒரு நாடோடி பெண் இந்த சிறிய பையனை அவன் மேலே அன்பு காட்டி அவளுடைய தம்பி போல வளர்க்குறான். அதற்கு பிறகு எப்படி எல்லாம் சுபமாக முடிகிறது அப்படிங்கிறது தான் கதை. இதையே ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தமிழில் அனாதை ஆனந்தன் அப்படிங்கிற பேரில் வெளியிட்டாங்க. அதில் சிறிய பையனாக நடத்தவர் சேகர் அப்படிங்கிறவர். அந்த நாடோடி பெண் செல்வி ஜெயலலிதா. இதை தவிர இந்த படத்தில் அஞ்சலி தேவி, முத்துராமன், ஏவிஎம் ராஜன் இப்படியெல்லாம் பல பெயர் நடித்திருக்காங்க. இந்த படத்துடைய ஆரம்ப காட்சியிலேயே அந்த ஆனந்தன்கிற பையன் இந்த கிராமத்தில் இருந்த அந்த அனாதை இல்லத்திலேருந்து ஓடி ஒரு ட்ரெயினில் ஏறி மெட்ராஸ் அப்படிங்கிற நகரத்துக்கு வரான். வந்த உடனே முதல் காட்சி எக்மோர் ஸ்டேஷன் தான். 1942 எப்படி என் மனைவி அப்படிங்கிற படத்தில் எக்மோர் ஸ்டேஷனில் ஜன நெரிசலே இல்லாமல் இருந்ததோ, அதே போல் இப்போ கலரில் 1970 ஒன்றும் பெரிய ஜன நெரிசலை காணும். எக்மோர் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு காரோ ஒரு பஸ்ஸோ இல்லை, ஆனால் அந்த பையன் அதுலேருந்து தான் வெளியில் வரான். அதற்கு பிறகு இந்த பையனுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடைக்கிறது இல்லை. இன்னொரு ஏழை பையனுடைய நட்பு இவனுக்கு கிடைக்கிறது. அவங்க 2 பேரும் ஒரு ரோடில் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பன்னை சாப்பிட்றாங்க. அப்போது பின்புறத்தில் அந்த ரோடு எந்த ரோடு அப்படின்னு நமக்கு தெரிய வருது, மவுண்ட் ரோடு. மவுண்ட் ரோடு அதாவது அண்ணா சாலை. சென்ற வாரம் நடந்த எபிசோடில் நான் மவுண்ட் ரோடை அண்ணா சாலைன்னு சொல்லலை, பூனமல்லி ஹைரோடை பெரியார் ஈவேரா சாலைன்னு சொல்லலைன்னு யாரோ எனக்கு திட்டி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. மன்னிக்கணும் சார், அதனால் இந்த எபிசோடில் நான் அதை என்னையே கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ணா சாலை. அண்ணா சாலையில் ஆனால் 1970 அந்த ரோடுக்கு அண்ணா சாலைன்னு பேர் கிடையாது, அப்போ மவுண்ட் ரோடு தான். மவுண்ட் ரோடில் இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. பின்புறத்தில் கேலார்ட் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் நமக்கு தெரிய வருது. அந்த காலத்தில் மிக பிரபலமாக இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட் அது. அதற்கு அடுத்த கட்டடம் மெட்ராஸ் மோட்டார் சர்வீசஸ் லிமிடெட். என்ஃபீல்டு அப்படிங்கிற பிராண்டை சென்னைக்கு கொண்டு வந்த நிறுவனமே இந்த மெட்ராஸ் மோட்டார் சர்வீசஸ் லிமிடெட் தான். அந்த காலத்தில் மிக பிரபலமாக இருந்த ஒரு மோட்டார் கம்பெனி, ஒரு ஷோரூம். அதுவும் இப்போ இல்லவே இல்லை. இதற்கு பிறகு ஒரு பெரிய பாட்டு. இப்போ தான் ஆனந்தன் அப்படிங்கிற பையன் ஜெயலலிதாவை முதல்ல சந்திக்கிறான். அவங்க ஒரு பாட்டை பாடிட்டே வராங்க. எங்கே வராங்கன்னு பார்த்தோன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சப்வே. ஆர்பிஐ சப்வேல ஒரு 2 விஷயங்கள் பார்க்கலாம். ஒன்று, அந்த ஷூட்டிங் எடுப்பதற்காக பஸ்ஸெல்லாம் நிறுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பஸ் கூட போகாது. அந்த ஆர்பிஐ சப்வேல இருக்கிற மீடியனில் தான் ஜெயலலிதா அவர்கள் டான்ஸ் செய்து கொண்டே வருவார்கள். அந்த ஷூட்டிங்கை பார்ப்பதற்கு ஆர்பிஐ சப்வேக்கு மேலே நின்றுட்டு எத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்க அதை பாருங்கள் நீங்கள். அப்படியே சைடில் நோக்கி பார்த்தோன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கட்டடம் 1950களில் ஆர்ஆர் சர்மா அப்படிங்கிற ஆர்கிடெக்ட் டிசைன் செய்து கட்டப்பட்டது. இப்போவும் சென்னையில் ஒரு பெரிய லேண்ட்மார்க்கான கட்டடம் அது. பாட்டு தொடங்குவதற்கு முன்னாடி ஆனந்தன் பாதி முடிக்கப்பட்ட ஒரு கட்டடத்து மேலே ஏறி நகரத்தை பார்க்குறான். அது எந்த இடத்துல இருந்தது அப்படிங்கிறது அந்த சுற்று வட்டாரத்தில் இருந்த கட்டடங்கள்லேருந்தே நமக்கு தெரிஞ்சு போய் விடுகிறது. ஆர்மீனியன் தெருவுக்கும் என்எஸ்சி போஸ் ரோடுக்கும் சந்திப்பில் இருந்த அப்போது புதியதாக பாதி தான் கட்டப்பட்ட ஒரு கட்டடம். அது மேலே ஏறி போய் பார்க்குறான்.
அந்த கட்டடம் தான் பிற்காலத்தில் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கோடைய அலுவலகமாக மாறியது. இப்போது அந்த கட்டடம் இடிக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு புது கட்டடமும் வந்து விட்டது. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்குக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்த கட்டடம் ஆக்ரா பேங்க். 19வது நூற்றாண்டிலிருந்து அந்த இடம், அந்த மனை புகைப்படம் மூலமாக நமக்கு அதோடைய வரலாறு பூரா தெரிய வருது. அந்த கட்டடத்துக்கு மேலே ஏறி தான் ஆனந்தன் ஜார்ஜ் டவுன், அதாவது சென்னை 1 பின்கோடுடைய பகுதியெல்லாம் ஒரு கண்ணோட்டம் விடுறான். தூரக 3 சிம்னி. 1980கள் வரையில் சென்னைக்கு ரயில் மூலமாக வந்தோம்னா நம்மளை வரவேற்கிற மாதிரி இந்த 3 சிம்னி ஒரு முறையும் நமக்கு வந்து காட்சி அளிக்கும். அதுதான் பேசின் பிரிட்ஜ் தெர்மல் பவர் ஸ்டேஷனோட சிம்னி. இவ்வளவு பெரிய சிம்னி வந்து அந்த காலத்தில் பார்க்கறதுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த பேசின் பிரிட்ஜ் தெர்மல் பவர் ஸ்டேஷன் தான் சென்னை மாகாணத்துடைய முதல் பவர் ஸ்டேஷன். 1905வது ஆண்டு தொடக்கப்பட்டது. 1980களுக்கு பிறகு ஒரு தனியார் துறை நிறுவனம் GMR வாசவி என்பவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இந்த பழைய சிம்னி எல்லாம் இடிக்கப்பட்டு ஒல்லியாக 3 சிம்னி அந்த இடத்துல எழுப்பப்பட்டது. இப்பொழுது அந்த பவர் ஸ்டேஷனும் அந்த இடத்துல இல்லை. இது எப்படி சென்னை 1 அப்படின்னு நமக்கு தெரிய வருதுன்னா, ஆனந்தனுடைய நோக்கிலேயே நம்ம பார்த்தோம்னா கேத்தலிக் சென்டர் தெரிய வருது. கேத்தலிக் சென்டர் அப்படிங்கிற கட்டடம் ஆர்மீனியன் தெருவில் தான் இருக்குது. ஒரு காலத்தில், அந்த காலத்தில் இப்போவும் இருக்கிற அந்த சென்ட் மேரிஸ் கோ கெத்தீட்ரல் அப்படிங்கிற சர்ச்சுக்கு ஒரு சமூக கட்டடம் ஒன்று இருந்தது, பாரிஷ் ஹால். அதுக்கு சென்ட் மேரிஸ் பாரிஷ் ஹால் அப்படின்னு பெயர். அந்த இடத்துல 1948ல் இந்த கேத்தலிக் சென்டர் கட்டப்பட்டது. அதை ஒட்டி ஒரு பெரிய வரலாறே இருக்குது. 1947-48ல் சென்னையில் ஜன நெரிசல் மிக அதிகமாக ஆகிவிட்டதுனால சென்னை மாநகராட்சி அடையார், அதாவது அடையார் நதியை தாண்டி தெற்கு புறத்தில் ஏராளமாக நிலம் வாங்கி அந்த இடத்துல ஒரு புதிய காலனியை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தது. அந்த பகுதி எல்லாமே சர்ச்சுக்கு சொந்தமாக இருந்தது. அப்போது அர்பன் ஹவுசிங், அதற்கு மந்திரியாக சென்னை மாகாணத்தில் இருந்தவர் டேனியல் தாமஸ் அப்படிங்கிற மந்திரி. அவரும் சென்னை மாநகராட்சிக்கு அந்த காலத்தில் கமிஷனராக இருந்த சி நரசிம்மன் அவர்களும் சென்னையுடைய பிஷப்பை போய் சந்தித்தார்கள் அந்த பகுதியை விலைக்கு வாங்குவதற்காக. அப்போது பிஷப் என்ன கூறினார்னா, இந்த ஆர்மீனியன் தெருவில் இருக்கிற அந்த பாரிஷ் ஹாலை இடித்து அந்த இடத்துல நான் வந்து ஒரு கட்டடம் கட்டுறதாக விரும்புகிறேன். அதற்கு எனக்கு பணம் தேவைப்படுறது. அதனால இந்த பகுதியை நீங்கள் விலைக்கு வாங்கிக்கோங்க, அந்த பணத்தை வச்சு நான் இந்த கட்டடத்தை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால மாநகராட்சி உடனே அவருக்கு பணத்தை கொடுத்து அந்த அடையார் நதிக்கு தெற்கு புறத்தில் இருந்த பகுதியை வாங்கி கொண்டது. அந்த டெவலப் ஆன காலனி தான் காந்தி நகர். காந்தி நகருக்காக கொடுக்கப்பட்ட பணத்தில் கட்டப்பட்டது தான் கேத்தலிக் சென்டர். ஆர்ட் டெக்கோ பாணியில் மிக அழகாக இருக்கிற ஒரு கட்டடம். பிரின் ஆபட் அண்ட் டேவிஸ் அப்படிங்கிற ஆர்கிடெக்ட் நிறுவனம் தான் இந்த கட்டடத்தை டிசைன் செய்தது. இப்போவும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது தீவுத்திடல். தீவுத்திடலில் அந்த வருடம் நடந்த கண்காட்சியில் ஒரு பெரிய தாஜ்மஹால் எழுப்பப்பட்டிருந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அந்த தாஜ்மஹாலுடைய முன்புறத்தில் தான் ஜெயலலிதா அவர்களுடைய டான்ஸ் நடைபெறுறது. இதுக்கு அடுத்ததாக ஒரு சிறிய ஃப்ளோட், ஒரு ஸ்டால் ஒன்று நமக்கு தெரிய வருது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, 1972க்குள்ளே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கும் மின்னொளி வரும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதுலேருந்து என்ன தெரிய வருது, அப்போது எலக்ட்ரிஃபிகேஷன் பல கிராமங்களில் நடக்கலை, அதற்கு பிறகு தான் நடக்க போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த தீவுத்திடலை தாண்டி மெரினா பீச்சுக்கு வராங்க. மெரினா கடற்கரைக்கு அருகேயே ஏதோ ஒரு பெரிய மல்டி ஸ்டோரிட் பில்டிங் நமக்கு தெரிய வருது. அது எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது புரியல. ஒருவேளை சென்னையுடைய வேற ஒரு பகுதிக்கு அழைத்து கொண்டு போய் அந்த இடத்துல ஷூட்டிங்கை முடித்து திரும்பி மெரினா பீச்சுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு தெரியல. பார்க்குறவங்க நீங்கள் யாராவது இந்த கட்டடம் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மிகவும் நன்றாக இருக்கும். அடுத்தது சென்னை கடற்கரையில் இருக்கிற கட்டடங்கள். ஒரே ஒரு
நொடிக்கு அண்ணா சமாதி தெரிய வருது. ஆனால் அப்போ அது முடிக்கப்படலை. வெறும் பிளாக் கிரனைட் பலகை, அண்ணா சதுக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் இருக்குது. அதில் இருக்கிற ஸ்தூபியெல்லாம் அப்போ இல்லை. ஏன்னா அதில் அப்பவும் வேலை நடந்துட்டு இருந்தது. அதற்கு பிறகு சென்னை பல்கலைக்கழகத்துடைய கட்டடம், யூனிவர்சிட்டி செனட் ஹவுஸ். அதற்கு பிறகு எழிலகம் தமிழக அரசு அலுவலகங்களுக்காக சேப்பாக் அரண்மனையோடைய கிழக்கு புற பகுதியில் கட்டப்பட்ட கட்டடம். இதே பாட்டில் ஒரு நொடிக்கு பிடபிள்யூடி கட்டடமும் நமக்கு தெரிய வருது. 1860களில் ராபர்ட் ஃபெலோஸ் சிசமால் டிசைன் செய்யப்பட்ட பிடபிள்யூடி பில்டிங் இப்போவும் அப்படியே இருக்குது. அதற்கு பிறகு யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் ஹாலும் நமக்கு தெரிய வருது. அதோட இந்த பாட்டு முடிந்து போய்விடுகிறது. இதற்கு பிறகு இந்த படத்தில் பெரும்பாலும் எல்லா காட்சிகளுமே செட்லேயோ ஸ்டூடியோலேயோ எடுக்கப்பட்டதுதான். ஆனால் படத்துடைய கடைசி பகுதியில் இந்த ஆனந்தனுடைய பணக்கார தாத்தா பாட்டியோடைய இல்லம் காண்பிக்கப்படுறது. ஒரே ஒரு காட்சியில் மட்டும் அந்த கட்டடத்துடைய வெளிப்புற தோற்றமும் அதோடைய தோட்டமும் நமக்கு தெரிய வருது. இதுதான் ஸ்ரீ தியாகராஜா அப்படின்னு கருமுத்து தியாகராய செட்டியாருடைய சென்னை இல்லம். பெரிய பங்களா. அந்த காலத்தில் சாந்தோம் ஹைரோடில் 4-5 வீடுகள் தான் இந்த மாதிரி. இந்த ஸ்ரீ தியாகராஜா. இதற்கு அடுத்தது சோமசுந்தரம் செட்டியாருடைய இல்லம், நடிகை கல்பனாக்கு சொந்தமான பிறகு கல்பனா பங்களா என்று பெயர். அதற்கு பிறகு எம்சிடி சிதம்பரம் செட்டியாருடைய பெட்ஃபர்ட் வில்லா. இப்படி கைவிரல்ல எண்ணிடலாம். இந்த பங்களா அப்படியே இப்போவும் இருக்கு. ஒரு 2 ரோடு காட்சிகளும் இருக்கு. ஆனால் அது எந்த ரோடு அப்படிங்கிறது நமக்கு அவ்வளவாக சரியாக தெரிய வரதில்லை. ஆக மொத்தம் அனாதை ஆனந்தன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, ஒரு நல்ல ட்விஸ்டோடு இருக்கிற ஒரு பிளாட். ஆனால் என்னுடைய கருத்தில் இதில் ஹீரோவே வந்து சென்னை நகரம்தான். 1970 எப்படி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செஞ்சு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளவும், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மறுபடியும் அடுத்த வாரம் இதே போல் சென்னையுடைய வரலாறுலேருந்து ஒரு புது எபிசோடுடன் வருகிறேன். வணக்கம்.